Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே அருமையான சம்மர் ஸ்பெஷல் டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டெசர்ட்டை எந்த ஒரு ஒகேஷனுக்கும் குவிக்காக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. சரி வாங்க இந்த டெலிஷியஸ் அண்ட் க்ரீமியான மிக்ஸ்டு ஃப்ரூட் டெசர்ட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. முதல்ல கஸ்டர்ட் மிக்சர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1.5 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை கொதிக்க விடலாம். பால் கொதி வந்ததும் ஃப்ளேமை லோ பண்ணி ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிறதுக்காக பாயில் பண்ணிக்கலாம். பால் கொதிச்சிட்டு இருக்க டைமில் தனியாக ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடரை எடுத்துக்கலாம். அதோட ஆறின பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். அதோட சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த கஸ்டர்ட் மிக்சரை நம்ம பாலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, இல்லைன்னா கட்டியாக ஆரம்பிச்சிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும் இது நல்லா நமக்கு திக்காகிறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நல்ல கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, நம்ம மிக்ஸ்சரும் நல்லா திக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் 1.5 கப் பால் சேர்த்ததுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணேன். ஸோ உங்கள் பாலோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டர்ட் மிக்சரை நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த விப்பிங் க்ரீமை எலக்ட்ரிக் பிளெண்டரோட ஹெல்ப்பால் நல்லா சாஃப்ட் பீக் வர வரைக்கும் நல்லா அதை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் பிளெண்டர் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க விஸ்க் வச்சு கூட நல்லா திக்காகிற வரைக்கும் அதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட க்ரீம் வந்து நல்லா திக் ஆகிடுச்சு. ஸ்டிஃபான பீக்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டென்ஸ்டு மில்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/4 கப் அளவு கண்டென்ஸ்டு மில்கை ஆட் பண்ணிக்கிறேன். நான் கண்டென்ஸ்டு மில்க் 1/4 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃப்ரூட்ஸ்லேயே நமக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் பதிலாக நீங்கள் பவுடர் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி க்ரீமியாக இருக்காது, கொஞ்சம் லிக்விட் ஆகிடும். அடுத்து நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் செட் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மிக்சரை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஸ்பேச்சுலாவால் நம்ம சைட்ஸை க்ளீன் பண்ணிடலாம். நம்ம க்ரீமி கஸ்டர்ட் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ண பனானாஸ், ஆப்பிள், அடுத்து மேங்கோ. ஸோ சம்மரில் நமக்கு நல்லா மேங்கோஸ் வந்து கிடைக்கும். அடுத்து நம்ம கிரேப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் ரெண்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். மாதுளம் பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பேரிக்காய், ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த ஃப்ரூட்ஸை வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். சாப்பிடாத ஃப்ரூட்ஸையும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க பாருங்கள். ரொம்ப சிம்பிள், அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ இப்போ இதை நம்ம கிளாஸில் வந்து சர்வ் பண்ணலாம். வீட்டில் எல்லா ஒகேஷன்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ் இல்லை கெஸ்ட் யாராவது சடனாக வராங்க அப்படின்னா நீங்கள் இதை குவிக்காக செஞ்சிடலாம். ஸோ ரொம்பவே அருமையான டெசர்ட் இது. நீங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட் வந்து இன்னும் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கார்னிஷிங்காக நட்ஸு, பாதாம், பிஸ்தாவை நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மேலே வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக டூட்டி ஃப்ரூட்டியை ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள்.
ரொம்பவே சுவையான க்ரீமி கஸ்டர்ட் ஃப்ரூட் டிலைட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். க்ரீம் கஸ்டர்ட் மிக்சரை நீங்கள் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணிவிடுங்க. சர்வ் பண்ணும்போது ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இல்லைனா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால பழங்களில் இருக்க தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்காது. இந்த சம்மர் டிலைட் க்ரீமி ஃப்ரூட் டெசர்ட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.